அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறங்க இவர் பொத்தி படுத்துட்டாருங்க. எந்திரிச்சு என்னன்னு ஓடி கேட்கலங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சீமனை எடுத்து பாட்டிலேருந்து எண்ணெய் எடுத்து நாங்கள் அப்போ ஸ்டவ்வில் எரிச்சிட்டு இருந்தோம். அந்த எண்ணெய் முந்தானி எடுத்துங்க எண்ணெயை முக்கி எடுத்து அப்படியே கையில் பிடிச்சிட்டு, எனக்கு அம்மா இல்லை, ஆறு இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி இல்லாதனால தானே இப்படிலாம் செய்கிறீங்க, நான் எப்படி பிள்ளைகள மூணே காப்பாற்றுறது, நானே சின்ன வயசுலேருந்து சாப்பாடு இல்லாமல் கஞ்சி இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் நான் வளர்ந்தேன், என் பிள்ளைகளும் அனாதையாக இருக்கா, இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளே இவர் எந்திரிக்கிறாருன்னு நினச்சி வேகமாக எடுத்து உரசி வச்ச சின்ன சுண்டு வரல அப்படி தீய பட்டுருச்சு. விசுக்குன்னு கீழே விட்டேங்க. கீழே விட்டது கீழேருந்து பிடிச்சிருச்சுங்க. 2 காலும் வெந்து போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வேகமாக எழுந்திரிச்சு என்னை தூக்கிட்டு இருந்த சேலையெல்லாம் எடுத்து மேலே பொத்தி அமுத்தி ஆஸ்பத்திரிக்கு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக தூக்கிட்டு ஓடினாருங்க. எங்கேயுமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் 5 நாள் வச்சுருந்தாங்க. ரொம்ப கருகி வெந்து போச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மாவே சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் கத்துன்னு கத்துறாங்க, ஒரு ஊசி போட்டுனாலும் கொண்டுடலாங்க, என் சின்ன பிள்ளைங்க கூட உங்களுக்கு கட்டி வைக்கிறேங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், என்னால் தானே இப்படி ஆயிட்டா, பொழைச்சா பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கட்டும், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு என்னை தூக்கிட்டு போய் 2 நாள் மட்டும்தாங்க சொந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காசு கட்டுறதுக்கு காசெல்லாம் கொண்டு வந்து என்னை வீட்டில் போட்டாங்க. கைத்து கட்டிலையே வலி தாக்க முடியாமல் படுத்துக்கிட்டு கத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தேக்கம் குழந்தை எண்ணெய் காய்ச்சி போட்டுக்கிட்டு யாருமே பார்க்க ஆள் இல்லை, யாருமே என் பக்கத்தில் வர்றதுக்கு யாருமே இல்லை. 3 பிள்ளைகளும் 3 திசையில் போயிடுச்சுங்க. இவர் எப்போனாலும் ஒரு நாளைக்கு வருவார், வந்து பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு மோசன் பொண்ணை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போவார். என் மாமியார் தாங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. என் மாமியாவுக்கு குஷ்டம், கையெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அதில் என் மாமியார் தாங்க எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் காலை 2 மடங்கிருச்சு, குத்த வச்சே படுத்திருந்து ஒரு நாள்